திருக்குறுகாவூர் என்று அழைக்கப்படும் வெள்ளடை. இத்திருத்தலம் காவிரி வடகரையில் உள்ள தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் 13வது சிவஸ்தலமாகும். சீர்காழி தென் திருமுல்லைவாயில் சாலையில் வடகால் என்னும் ஊரில் சாலையில் குறுகாவூருக்கு பிரிந்து செல்லும் சாலையில் 1 கிலோமீட்டர் சென்றால் இத்திருத்தலத்தை அடையலாம். தற்பொழுது மக்கள் திருக்கடாவூர் என்று அழைக்கிறார்கள். இந்த கோவில் சோழர்கால கோவிலாக இருந்தாலும் 10ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் உத்தம சோழனால் கல்லால் மீண்டும் கட்டப்பட்டது. இந்த கோவிலில் அவரது காலத்தை சேர்ந்த கல்வெட்டுகளும் 1ஆம் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், விக்கிரம சோழன் மற்றும் 1ஆம் குலோத்துங்க சோழன் போன்றோரின் கல்வெட்டுகளும் உள்ளன. இந்த ஊரின் பெயர் குறுகாவூர். கோவிலின் பெயர் வெள்ளடை. ஒரு பிரகாரத்துடன் விளங்கும் இக்கோவிலில் ராஜகோபுரம் இல்லை. கிழக்கில் ஒரு நுழைவு வாயில் மட்டுமே உள்ளது. இறைவன் திருநாமம் வெள்ளிடை நாதர். இவர் சதுர ஆவுடையார் மீது சிறிய பானம் கொண்ட லிங்க உருவில் காட்சி தருகிறார். கிழக்கு நோக்கி சுயம்பு மூர்த்தியாக காட்சி தரும் இந்த இறைவனின் பெயர் ஸ்வேத ரிஷபேஸ்வரர். இறைவி காவியங்கண்ணி அம்மை. தனி சன்னதியில் தெற்கு நோக்கி தரிசனம் தருகிறாள். இத்தல இறைவன் ஸ்வேத ரிஷபேஸ்வரர் என்றும் வெள்ளடை நாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். இறைவி நீலோத்பல விசாலாட்சி அம்மை காவியங்கண்ணி என்றும் அழைக்கப்படுகிறாள். தலமரம் வில்வமரம். தீர்த்தம் பால்கிணறு சிவகுளம். வழிபட்டோர் சம்பந்தர், அப்பர், சுந்தரர், சேக்கிழார். பதிகம் பாடியவர்கள் சம்பந்தர் மற்றும் சுந்தரர். ஒவ்வொரு பாசுரம். இத்தலத்தில் உள்ள மற்ற சன்னதிகள்: பிரகாரத்தில் 4வர் சன்னதி, நடராஜ பெருமான் சன்னதி, காசி விஸ்வநாதர் விசாலட்சி சன்னதிகளுடன் மாவடி விநாயகர், சிவலோகநாதர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா மற்றும் துர்க்கை சன்னதிகளும் அமைந்துள்ளன. வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமானும் தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார். பொதுவாக முருகன் கிழக்கு திசை நோக்கிதான் இருப்பார். ஆனால் இங்குள்ள முருகன் தெற்கு திசை நோக்கி காட்சி தருகிறார். தென் திசையை பார்த்திருப்பதால் இவரை குரு அம்சமாக கருதி பக்தர்கள் வழிபடுகிறார்கள். இவருக்கு வியாழக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. இங்கு நவகிரக சன்னதி தனியாக இல்லை. இருப்பினும் சனி பகவானுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. ஸ்ரீ மகாவிஷ்ணு, பிரம்மா, இந்திரன், வருணன் மற்றும் சரஸ்வதி தேவி ஆகியோர் இத்தல இறைவனை வழிபட்டதாக நம்பப்படுகிறது. கோவிலின் புராணத்துடன் தொடர்புடைய ஸ்ரீ மகாவிஷ்ணு பூதேவியுடன் கரியமாணிக்க பெருமாள் என்ற திருநாமத்துடன் தனி சன்னதியில் காட்சி தருகிறார். வெள்ளடை பெயர் காரணம்: முற்காலத்தில் இத்தலத்தின் பெயர் ஸ்வேத விருஷபபுரம் என்று அழைக்கப்பட்டது. திருமால் வெள்விடையாக, அதாவது விருஷபமாக உருவம் கொண்டு இறைவனை பூஜித்து தாங்கிய இடம். காலப்போக்கில் வெள்விடை வெள்ளடையாக மருவிவிட்டது. ஞான சம்பந்தரும் சுந்தரரும் இத்தலத்தை வெள்ளடை என்றே பாடியுள்ளனர். இத்தல இறைவன் திருநாமம் வெள்ளடை ஈஸ்வரர். சமஸ்கிருதத்தில் வெள்ளடை என்றால் பரமகாயம், தெய்வத்தின் உறைவிடம் என்று பொருள். இக்கோவிலின் தனிச்சிறப்பு: பசியோடு வந்த சுந்தரருக்கு இறைவன் கட்டமுதும் நீரும் தந்து பசியை போக்கி அருளிய தலம் இத்தலம். தை அமாவாசை நாளில் இறைவன் தல தீர்த்தமான பால் கிணற்றில் எழுந்தருளி தீர்த்தம் கொடுப்பது மிகவும் விசேஷம். தை அமாவாசை அன்று பால் நிறமாக மாறும் கிணற்று நீர் ஒரு அற்புதம். திருக்குறுகாவூர் பெயர் காரணம்: ஒருமுறை அக்னி பகவான்
புறா வடிவம் எடுத்து, அதாவது குருகு என்று அழைக்கப்படும் புறாவின் வடிவம் எடுத்து சிபி சக்கரவர்த்தியை சோதனை செய்தார். அதனால் ஏற்பட்ட தோஷத்தால் புறா வடிவம் நீங்கவில்லை. தன் மூக்கினால் காவிரியிலிருந்து ஒரு நதியை உண்டாக்கி அந்த நீரை கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் செய்து மீண்டும் பழைய வடிவை பெற்றதால் இத்தலம் திருக்குருகாவூர் என பெயர் பெற்றது. புறா உண்டாக்கிய நதி புறா நதி என்று பெயர் பெற்றது. இதுவே காலப்போக்கில் புறவாய்க்காலாக மாறிவிட்டது. ஸ்தல வரலாறு. சைவ சமயம் தழைக்க பாடுபட்ட திருஞான சம்பந்தர் மதுரையில் ஒரு சமயம் சமணர்களுடன் வாதிட்டு வென்றார். அவருடன் வாதத்தில் தோற்ற சமணர்கள் தாங்களாகவே கழுமரம் ஏறி உயிரை மாய்த்து கொண்டனர். அதற்கு பொறுப்பேற்று தனக்கு தோஷம் உண்டாயிற்று என்று கருதி பாவம் நீங்க சம்பந்தர் காசிக்கு சென்று கங்கையில் புனித நீராட விரும்பினார். தான் காசிக்கு செல்ல அருளும்படி சீர்காழி தலத்தில் சிவபெருமானிடம் அவர் வேண்டிக் கொண்டார். திருஞான சம்பந்தருக்கு காட்சி தந்த சிவபெருமான் அவர் விருப்பத்தை நிறைவேற்ற ஒரு தை அமாவாசை அன்று இத்தலத்தில் உள்ள கிணற்று நீர் வெள்விடை தீர்த்தம் என்று இப்பொழுது அழைக்கப்படுகிறது. அதாவது பால் கிணறு. சிவபெருமான் தன் ஜடாமுடியிலிருந்து கங்கையை வரவழைத்து சம்பந்தரை அதில் நீராடச் செய்தார். இறைவன் கங்கையை வரவழைத்ததும் இக்கிணற்று நீர் பால் நிறமாக மாறியது. அதில் நீராடிய பின் சம்பந்தருக்கு ஏற்பட்ட தோஷமும் நீங்கியது. தை அமாவாசை நாளன்று இக்கிணற்று நீர் பால் நிறமாக மாறும் அதிசயம் இன்றும் நிகழ்கிறது. அன்று ஒரு நாள் மட்டுமே பக்தர்கள் இக்கிணற்று நீரில் நீராட அனுமதிக்கப்படுகிறார்கள். மற்ற நாட்களில் இந்த கிணற்றை திறப்பது கிடையாது. ஆண்டுதோறும் பக்தர்கள் தை அமாவாசை நாளில் இங்கு நீராட பெருமளவில் வருகிறார்கள். இத்தல தீர்த்தமான இக்கிணறு பால் கிணறு என்ற பெயருடன் கோவிலுக்கு வெளியே தனிச்சுற்று மதிலுடன் உள்ளது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சீர்காழியை வலமாக வந்து அடியார் கூட்டத்துடன் திருக்குருகாவூர் சென்றார். அப்பொழுது வெயில் காலமாதலால் தாகத்தாலும் பசியாலும் சுந்தரரும் அடியவர்களும் துன்புற்றனர். அவர்கள் படும் துன்பத்தை போக்க வெள்ளிடைநாதர் அவர்கள் வரும் வழியில் வேதியரைப் போல வேடம் பூண்டு ஒரு தண்ணீர் பந்தல் அமைத்து அதில் அவர்களை களைப்பாரச் செய்து மனமுள்ள சுவையான குளிர்ந்த நீரையும் கட்டமுதையும் கொடுத்து ஓய்வாரச் செய்தார். சிறிது நேரம் கழித்து களைப்பு நீங்க பெற்ற சுந்தரரும் அடியார்களும் கண் விழித்த போது அங்கிருந்த தண்ணீர் பந்தலையும் காணவில்லை, உணவு கொடுத்த அந்தணரையும் காணவில்லை. வந்தவர் சிவபெருமான் தான் என்பதை உணர்ந்து கொண்ட சுந்தரரும் அடியார்களும் திருப்பதிகம் பாடிக்கொண்டே ஆலயத்திற்குள் சென்றடைந்தனர். சுந்தரருக்கு இறைவன் கட்டமுதும் நீரும் தந்து பசியை போக்கி அற்புதம் நிகழ்த்திய இடம் வரிசைப்பற்று என்றும் இடமணல் என்றும் மக்களால் சொல்லப்படுகிறது. அவ்விடம் தென் திருமுல்லை வாயில் செல்லும் வழியில் இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அவ்விடத்தில் சிவலிங்கம் ஒன்றும் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இக்கோவிலில் நடைபெறும் திருவிழாக்கள். சித்திரை பௌர்ணமியில் சுந்தரருக்கு இறைவன் உணவும் நீரும் தந்து பசியை போக்கிய கட்டமுது தந்த விழா. மாசியில் மகா சிவராத்திரியும் தைப்பூச நாளில் பஞ்சமூர்த்தி புறப்பாடும் மிகவும் விசேஷமான திருவிழாக்கள். நம்பிக்கை. இத்தல இறைவனை வழிபட்டால் நம் வாழ்க்கையில் நமக்கு உணவு பற்றாக்குறையே ஏற்படாது என்ற நம்பிக்கை பக்தர்களிடையே உள்ளது. பன்னிடை தமிழ் ஒப்பாய், பழத்தினில் சுவை ஒப்பாய், கண்ணிடை மணி ஒப்பாய், கடு இருள் சுடர் ஒப்பாய், மண்ணிடை அடியார்கள் மனத்து இடர் வாராமே, வெண்ணிடை குருகாவூர் வெள்ளடை நீ அன்றே. பதிகம் சுந்தரமூர்த்தி நாயனார், 7ஆம் திருமுறை.